காலச்சக்கர அடிப்படையில் இறுதி ராசியாய் 12வது ராசியாய் வரக்கூடியது இந்த மீனம் ராசி. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட கால இடைவெளியில அவங்களோட இடத்தை மாத்திக்குவாங்க. இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்குமே தாக்கம் ஏற்படும். அந்த வகையில நவகிரகங்களின் தலைவனா விளங்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தன்னோட ராசியை மாற்றத்தை செய்யக்கூடியவர். இவர் இப்பொழுது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுதுதான் இந்த தமிழ் மாதமே பிறக்கும். இப்போ சிம்ம ராசியின் அதிபதியா திகழ்ந்து வரக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கே மேச ராசிக்கு சென்றுட்டார். அன்றைய தினம் தாங்க நாம தமிழ் புத்தாண்டா கொண்டாடணும். இந்த சித்திரை மாதம் பிறக்குது. தமிழ் புத்தாண்டு திருநாள் தமிழர்களால் ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு புத்தாண்டு. அதுவும் விசுவாவச தமிழ் புத்தாண்டு இப்போ பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டு இதுவரைக்கும் பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு ஏதாவது பலன் தரும் வகையில வாய்ப்புகள் அமையுமா, இல்ல இனிமேலும் ஏதாவது பிரச்சனை தொடருமா, இந்த பிரச்சனை நீங்கி நன்மை பிறக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் மீன ராசி அன்பர்களுக்கு மனதில் ஓடிட்டு இருக்கும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஏதாவது விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க. ஏன்னா இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், அதிலிருந்து நீங்க விடுபட என்ன செய்யணும், சாதகமான வாய்ப்புகளை அமைத்துக்கொள்ள நீங்க என்ன மாதிரியான முயற்சி செய்யணும், என்ன விஷயத்தை தவிர்க்கணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரங்களோட குணத்தின் படி நாம பார்த்தா இவங்க எந்த ஒரு செயலையுமே கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்கள முயற்சி செஞ்சிருந்து இறுதி வரை போராடி கூட அந்த விஷயத்த வெற்றி அடையணும் அப்படின்னு போராடக்கூடிய குணம் எப்பொழுதுமே இவங்க கிட்ட இருக்கும். அதே போல நிறைய குணங்கள் வித்தியாசமாகவும் இருக்கும். மற்ற ராசிக்காரங்க கூட பார்த்தா நல்ல ஒரு புத்தி கூர்மையானவங்க இவங்க. அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தனக்கு அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய இயல்பு இந்த மீன ராசிக்காரங்க கிட்ட இருக்கும். இவ்வளவு புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் உண்டாக போகுது அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில மாரியம்மன் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தையே ஏற்படுத்தும். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில அம்மன் ஆலயம் சென்று நீங்க எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் பிரச்சனைகளை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றலும் அதிகரிக்கும். அம்மன் ஆலயம் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில வழிபடுறது ரொம்பவுமே நல்ல பயன்களை மீனராசி அன்பர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் ஓம் அம்மன் தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கவும் கேடு பலன்கள் நீங்கி நன்மை உண்டாகி நலமுடன் வாழவும் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். விசுவாவச வருட புத்தாண்டின் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மீன ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் மற்றும் சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இதன் விளைவா உங்களோட வீட்டுல நல்ல காரியங்கள் நடைபெறுகிற யோகம் அமையும். உங்க கூட பிறந்தவங்க கூட இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் பகை மாறும். வழக்கு விவகாரங்களுமே ரொம்ப நாளா நிலுவையில இருந்ததுக்கும் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க. நட்பால் நன்மை உண்டாகும். நாகரிகமா வாழ தேவையான வசதிகள் வந்து சேரும். பல முறை போராடியும் முடிவடையாத சில காரியங்களை இப்போது நீங்க முடிவுக்கு கொண்டு வர போறீங்க. இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் உங்களை விட்டு விலகிடும். உடல் நலத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துறது நல்லது. சித்திரை 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரைக்குமே இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை நடைபெற போகுது. உங்கள் ராசிநாதனா மட்டுமின்றி தொழில் சாணத்தின் அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் குரு பகவான் தான். அவரு அஷ்டமாதிபதி சுக்கிர பகவானோட பரிவர்த்தனை பெறும் பொழுது சில நேரத்துல ஒரு சில இழப்புகளும் ஏமாற்றங்களும் வரலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல தகராறு ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்களோட திறமை. மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் நடைபெறாமல் மீண்டும் உங்களை வந்து சேரும்.
வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதுல நிறைய பிரச்சனை வரலாம். புதிய வழக்குகள் உண்டாகி மன வருத்தம் வரலாம். இந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. யாரை நம்பியுமே உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. ஆனா உங்களுக்கு முன்பு சொன்னோம் இல்லையா, உங்களோட குரு பகவான் நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறார். இந்த கெடு பலன்களிலிருந்து விடுபட நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே நல்ல பயன்களை நீங்க பெற முடியும். சித்திரை 13ஆம் தேதி உங்களுக்கு கும்ப ராசியில ராகுவும் சிம்ம ராசியில கேதுவும் சஞ்சாரம் செய்யறது உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தில் வரும் ராகுவால் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. இடமாற்றம், வீடு மாற்றம் ஏதாவது நடக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழில சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கூட கைகூடும். 6இல் சஞ்சரிக்கும் கேதுவால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரலாம், எச்சரிக்கையா இருக்கணும். விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சிகளுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் வரும். அலைச்சலை குறைச்சிக்கிறது நல்லது. ஆகாரத்துல கட்டுப்பாடு செலுத்துறது அதை விட நல்லது. சித்திரை 17ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் செல்றார். அப்போ அங்க இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு இணைந்து புது ஆதித்ய யோகத்தை உருவாக்க போறார். இதன் விளைவாக உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். மேலதிகாரிகள் நிறைய நுணுக்கத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. அதை நல்லபடியா கத்துக்கோங்க. அது எல்லாமே நீங்க செயல்முறைப்படுத்தக்கூடிய காலம் வரும். அதே போல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். காது குத்து விழா, கல்யாணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கைகூடும். அதே போல கொஞ்சம் நீங்க இடம் விட்டு இடம் கடல் தாண்டி சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளுமே நிறைவேறும். சித்திரை 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சியின் விளைவா தொழில புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கிளை தொழில்கள் செல்லும் வாய்ப்புமே கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வருமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்குமே இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்கும். பெற்றோரின் ஆதரவு சில பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும். கற்ற கல்விக்கேற்ப வேலை கிடைக்கும். வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா தானா நடக்கும். பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலகா உண்டு. கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவிகளுக்கு எதிர்பார்த்த சலுகை பெறக்கூடிய வாய்ப்பு அமையும். வியாபாரம் நல்ல ஒரு அபிவிருத்தியை கொடுக்கும். இருந்தாலுமே கடினமான போட்டிகளும் அலைச்சல்களும் வெளி மாநிலங்களுக்கு பயணங்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் சோர்வு ஏற்படுத்தும். எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபத்தை பெறுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களோட தொழிலை மேம்படுத்த எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்மையை கொடுக்கும். அதே போல வியாபாரம் சம்பந்தமா வங்கியிலையோ அல்லது தனி நபர்களிடையுமோ அதிகமா கடன் வாங்குறத தவிர்த்திடுங்க. தற்பொழுது கிரக நிலைகளின் படி பார்த்தா வாங்கும் கடன் மேலும் வளருமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் குறைவுதான். அதனால கொஞ்சம் கடன் விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். கலைத்துறையில இருக்கிறவங்க வாய்ப்புக்காக அதிக அலைச்சலும் உழைப்பும் உங்களுக்கு தேவைப்படுது. பல தருணங்களில் நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு வித்தியாசத்தை காட்டினா சிறப்பான வாய்ப்புகளை பெற முடியும். ஏழரசனியின் தோஷத்தால் உங்களை நீங்களா தாழ்த்தி கொள்ள வேண்டிய நிலை வரலாம். கொஞ்சம் கவனமாகவும் தெளிவாகவும் செயல்படுங்க. மாணவிகளுக்குமே முன்னேற்ற பாதை உண்டாகுது. தினமும் நேரம் தவறாமல் சில மணி நேரம் படிக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. நேரத்துல எழுந்தி இருக்கிறது, நேரத்துல படிக்கிறதெல்லாம் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதம் முழுவதுமே கல்விகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்யறது ரொம்பவுமே நல்லது. இந்த 2 விஷயத்திலுமே நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். அதே போல இன்னும் என்ன விஷயத்திலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மற்றவங்க கூட தேவையில்லாம செய்யற வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்க்கணும். இரவு நேரம் வாகனம் ஓட்டுறத குறைக்கணும். நிரந்தர உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரக்கூடிய மீனராசி அன்பர்கள் மருத்துவர் கூடியுள்ள மருந்துகளை நேரம் தவறாமல் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அது நீங்க ஏதாவது மறந்து விட்டுட்டீங்கன்னா கூட அந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதனாலதான் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். உணவு கட்டுப்பாட்டையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணா சிறப்பான பலன்களை நீங்க பெற முடியும். ஜென்ம ராசியை விட்டுட்டு ராகு விலகினாலுமே ஏழரை சனி நீடிக்கிறதுனால ஒரு முறை நீங்க திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதும் நல்லதொரு நன்மையை கொடுக்கும்.
அதே போல அந்த கோவிலுக்கு போகும்போது 12 மண் விளக்குகளை எடுத்துட்டு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாம பல வகையிலுமே நன்மைகள் வந்தடைய இந்த பரிகாரம் ரொம்பவுமே நல்ல பயன்களை மீனராசி அன்பர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இப்பவே போகணும்னா இல்லைங்க, இந்த தமிழ் புத்தாண்டுல நன்மைகள் பெறணும், அது மட்டும் இல்லாம கஷ்டம் அதிகமா வரும்போது அது தீரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவது நன்மையை அதிகரிக்க செய்யும் வழிபாடா இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.